ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம மனோகர் இருந்துட்டு நம்ம சோழனை அவங்களோட ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாருங்க மாப்பிள்ள, நீங்களும் என் பொண்ணை சந்தோஷமாக இருக்கணுன்றதுனால தான் நான் இவ்வளோ பெரிய விஷயத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிலா கிட்டே பேசினேன், நிலா இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஆனால் உங்ககிட்ட பேசினா உங்களுக்காச்சும் புரியுன்றதுனால தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நிலாவை நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வரணுன்னாவே எங்களுக்கே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. என் பொண்ணு இப்படி தான் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு டிவிக்காக நீங்கள் பட்ஜெட் போட்டு டிவி வாங்குகிற அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் அப்பாவால் சுத்தமாக டிவி கட்ட முடியல. அவர் எதுக்காக வண்டி எடுத்துருக்கணும்? அந்த கடனையும் நீங்கள் தான் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கண்டிப்பாக தேவையில்லை. அது மட்டும் இல்லை, அத்தனை ஆம்பளைங்க வீட்டிலே இருக்காங்க, என் பொண்ணு மட்டும் தனியாக இருக்கா. ஊருக்காரங்களாம் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கோம்ல. இனிமேலாச்சும் நீங்கள் புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்காக நீங்களே எல்லா செலவும் பார்த்துக்கோங்கன்னு உங்களுக்கு சொல்லலை. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் தனியாக வீடு பார்க்க சொல்கிறேன். அந்த வீட்டுக்கு நீங்கள் சந்தோஷமாக கொடுத்து அனுப்புங்க. வீட்டுக்கு தேவையானன்ற பொருள் நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.